நீருயர நெல்லுயரும் நெல்லுயர கோணுயரும் கோணுயர குடி உயரும். பலே பலே. அற்புதமான பாட்டு. இப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டு ஏது? இருந்தாலும் 4 பேர் கேட்குறாப்புல யார் உறக்க பாடுறாங்க? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சாயங்காலம் விளக்கு வச்சுட்டா வீட்டுக்கு வீடு பிள்ளைங்க உக்காந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சத்தமாக பாடிச்சிங்க. தம்பி இதை படிக்கிறப்போ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. வணக்கம்யா. வாங்கய்யா. அப்பாவை பார்க்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. வாயா கந்தசாமி, நல்லா இருக்கியா? அமோகமா இருக்கேன். பையன் என் மவன் தாயா. பேரு மணிவரதன். மணி மணின்னு கூப்பிடுறது. நல்ல மணியான பையன். என்ன மரியாதை, என்ன மரியாதை. பசங்களை இப்படித்தான் பண்பாட்டோட கொண்டு வரணும். தம்பியை போல எல்லா பிள்ளைங்களும் உறக்க வாசிக்கணும். அதான் குதிரை கொம்பா இருக்கு. நம்ம காலத்துல வாசிப்பு இருந்தது, இப்ப ரொம்ப அரிதாயிட்டது. திரும்ப கொண்டு வர முயற்சி மேற்கொள்றாங்க. நடக்கும். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? பக்கத்துல ஆட்டோ ஆறுமுகத்தை சவாரிக்கு கூப்பிட வந்தேன். அப்படியா? யாருக்கு என்ன ஆச்சு? நம்ம தம்பி படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் என் பையனும் படிக்கிறான். அவன் பேரு மாரி. நேற்று சாயங்காலம் ரோட்ல நடந்து வந்திருக்கான். யாரோ ஒரு போத ஆசாமி சைக்கிளில் வேகமாக வந்து என் பையனை இடித்து தள்ளிவிட்டான். பாவம், கால் முட்டியில் ஒரே காயம். அதான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக ஆட்டோ கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். அதாயா வண்டியில் போகிறவங்க வர்றவங்க ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரோட்டில் போகிறவங்க இடது பக்கமாக தான் போகணும், வலது பக்கமாக தான் வரணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நாம தான் சொல்லித்தரணும். சரி சரி, நேரமாச்சியா, நீ காலத்தோட ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் சேரு. கிளம்பு. சரிங்க, வரேன்.